Hello friends, welcome to Sister's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 கப் சர்க்கரையை கொட்டி அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. சர்க்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம சோள மாவை கரைச்சிக்கலாம். ஒரு கிளாஸ்ல 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. மாவு தண்ணியில் கரைஞ்சிருச்சு. சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சதும் அதில் ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச சோள மாவை சேர்த்து கலக்கலாம். நல்லா கலக்கிட்டே இருங்க. இப்போ இதில் தேவையான அளவு கலர் பவுட்ரு போட்டுக்கோங்க. நல்லா ரெட்டாக இருந்தால் அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ இதில் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நெய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் சரியான பதம். இப்போ நீங்கள் இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. இது செட் ஆன பிறகு இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு